வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். டிசம்பருக்குள்ள எம்ஆர்பி மூலமாக 3645 வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதில் என்னென்ன வேக்கன்சிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலுக்கு 2553 போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. இது எக்ஸாம் பேசிஸ் போஸ்டிங்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் வெளிவரப்போகுது. அதற்கு எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 26 வேக்கன்சிஸ். அதுவுமே எக்ஸாம் பேசிஸ் போஸ்டிங் தான். எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க, கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து 425 ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரப்போகுது. ஏற்கனவே ஒரு 983 ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சிவி போயிட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம கூட இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 425 வேக்கன்சிஸ்க்கு டிசம்பருக்கு உள்ளர நோட்டிஃபிகேஷன் வரலை, காலதாமதம் ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே சிவி போயிட்டு வந்தவங்களுக்கும் அல்லது செகண்ட் சிவி வர்றதுக்கும் செகண்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன் காலதாமதம் ஆகுதா அல்லது வேகமாகவே வந்துருச்சா அப்படின்றத பொறுத்து தான் எக்ஸாமா அல்லது செகண்ட் சிவி அல்லது செகண்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுதா அல்லது புது எக்ஸாம் தான் வரப்போகுதா அப்படின்றது அந்த இதில் தான் இருக்குது. காலதாமதம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் சிவி செகண்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அப்படி காலதாமதம் ஆகலை, டிசம்பருக்குள்ளே 425 வேக்கன்சிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சைட் பை சைடு அதையும் பண்ணிகிட்டே இருங்க. இதில் ஓரிரு மதிப்பெண்களில் போஸ்டிங் தவற விட்டவங்க கூட நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் படித்தவங்கள இந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் போஸ்டிங்க்கு எடுப்பாங்க. 367 வேக்கன்சிஸ் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸில் போட போகிறாங்க. இப்போ இதில் ஏற்கனவே வில்லேஜ் ஹெல்த் நர்ஸில் 2250 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டு எல்லோரும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அதுக்கான சிவியும் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் இன்னும் வெளியிடப்படலை, பெண்டிங்கில் இருக்குது. அது ஓரிரு மாதங்களில் அதுக்கான வேலைகள் முடிஞ்சிரும், வேகமாக போஸ்டிங் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் எந்த மாதிரியான இது எக்ஸாமா அல்லது வெயிட்டேஜ் சிஸ்டமா அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிட்டேஜ் மெத்தடை ஃபாலோ பண்ணுற ஒரு போஸ்டிங் கேட்டகரி. இதில் 10th மார்க் ஒரு 20க்கும் 12th மார்க் 30க்கும் அதில் ஏஎன்எம் கோர்ஸ் மார்க் ஒரு 50% எடுத்துப்பாங்க. இதில் வெயிட்டேஜ் மெத்தடில் தான் போஸ்டிங் போட போகிறாங்க. ஏற்கனவே 10th மட்டும் முடிச்சுட்டு ஏஎன்எம் படித்தவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த கோவிட் டைமில் 10th எல்லாருக்குமே ஆவரேஜாக மார்க் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சிஸ்டம் இப்போ எப்படி வரும், இந்த வெயிட்டேஜ் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா ஏஎன்எம் கோர்ஸ் மார்க்கை மட்டும் வச்சு போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு சரியாக தெரியலை. ஸோ அது நம்மளுக்கு ஃபில் பண்ணும்போது தான் தெரிய வரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ புதுசாக ஒரு 367 போஸ்டிங் போட போகிறாங்க இல்லையா, அப்போ அது திரும்ப இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதுக்கடுத்து வரப்போகுதா, சிவி பிஎஸ் எல்லாம் வரப்போகுதா, அப்படி இல்லை காலதாமதம் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ சிவி போடுவாங்க இல்லையா, அந்த சிவியில் உள்ளவங்களை வச்சே ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 100 போஸ்டிங் போட போகிறாங்க. அதுக்கு டிப்ளமா இன் ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட் அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும்.
ஏற்கனவே வந்து ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட்டில் ஒரு 93 போஸ்டிங் வந்து போட்டிருக்கிறாங்க. அது வந்து வெயிட்டேஜ் மெத்தடு தான். பட் இந்த 93 வேக்கண்ட்டை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்களா, அதில் 100 வேக்கன்சிஸ் அப்படின்னு, இல்லை புதுசாக 100 வேக்கன்சிஸ் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, 49 ஃபார்மசிஸ்ட்டில் சித்தா ஃபார்மசிஸ்ட் வந்து போட போகிறாங்க. இதுக்கு வந்து டிப்ளமா இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி முடித்தவங்கள வந்து எடுப்பாங்க. இந்த போஸ்டிங் வந்து வெயிட்டேஜ் பேஸ்டில் தான் வந்து மொத்தம் எடுக்கிறாங்க. இப்போவே வந்து நான் சொன்னதில் அசிஸ்டன்ட் சர்ஜன் 2553, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா 26, ஃபார்மசிஸ்ட் 425, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் 367, ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட் 100, ஃபார்மசிஸ்ட் சித்தாவில் ஒரு 49. ஸோ டோட்டலாக வந்து 3645ல் 3520 போஸ்டிங் வந்து வேக்கன்சிஸ் வந்து இப்போவே வந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 125 வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து வரலை. ஏற்கனவே வந்து எம்ஆர்பி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஇஜி டெக்னீஷியன் அதுக்கு வந்து ஒரு 10 வேக்கண்ட்டுக்கான சிவி வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுவும் வந்து வெயிட்டேஜ் சிஸ்டம் தான். 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடித்தவங்க வந்து வெயிட்டேஜ் சிஸ்டம் படி வந்து எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இசிஜி டெக்னீஷியன் வந்து 95 வேக்கன்சிஸ் வந்து சிவி கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுவுமே வந்து வெயிட்டேஜ் சிஸ்டம் தான். அடுத்து வந்து தியேட்டர் அசிஸ்டண்ட்டு, இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். இதுவும் வந்து 335 தியேட்டர் அசிஸ்டண்ட் வேக்கன்சிஸ்க்கான சிவியும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுவும் வந்து வெயிட்டேஜ் சிஸ்டம் படி தான் வந்து வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லேஜ் ஹெல்த் நர்ஸில் ஒரு 2250 வேக்கன்சிஸ் வந்து வெயிட்டேஜ் மெத்தடில் போட போகிறாங்க. இதுக்கான சிவி அண்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இன்னும் வந்து வெளிவரலை. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இதில் வந்து டிப்ளமா இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படித்தவங்களை வந்து எடுப்பாங்க. அதுக்கு வந்து 1066 வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து வெயிட்டேஜ் சிஸ்டமில் தான் போட போகிறாங்க. பட் இதுக்குமே வந்து இன்னமும் நம்மளுக்கு சிவியும் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளிவரலை. ஏற்கனவே வந்து ஃபார்மசிஸ்ட் சித்தா 26 போஸ்டிங்கும், ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதாவில் ஒரு போஸ்டிங்கும், ஃபார்மசிஸ்ட் யுனானியில் ஒரு போஸ்டிங்கும் வந்து வெயிட்டேஜ் மெத்தட் படி போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இப்போ இனிமே வந்து ஃபார்மசிஸ்ட் சித்தாவில் வந்து ஒரு 49 போஸ்டிங் வந்து போட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த 28 போஸ்டிங் வந்து சேருமா, இன்னும் வந்து 21 போஸ்டிங்க்கு மட்டும் ஆடண்டம் வந்து போடுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இதை சேர்க்காம அப்படி புது நோட்டிஃபிகேஷன் வெளிவரதுன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். அந்த கேண்டிடேட்ஸ்லாம் இன்னமும் சந்தோஷப்படுவாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ஆர்பி ஆனுவல் பிளானர் 2020ல் வந்து ஒரு 21 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கேட்டகரியில் வந்து ஒரு 6 டைப் ஆஃப் கேட்டகரி போஸ்டிங்ஸ் மட்டும் இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வெளிவரலை. அதை பற்றின தகவலும் இல்லை. அது என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேடியோகிராஃபர், ஆடியோமெட்ரீஷியன், டென்டல் ஹைஜினிஸ்ட், டென்டல் மெக்கானிக், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், ப்ரோஸ்தட்டிக் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப் ஆஃப் ஜாபுக்கு மட்டும் வந்து இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவரலை. மேபி அந்த மீதி இருக்கக்கூடிய 125 வேக்கன்சிஸ் இருந்தது இல்லையா, அது வந்து அதில் வந்து இந்த 6 டைப் ஆஃப் வேக்கன்சிஸை வந்து போஸ்டிங்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியலை. இதில் வந்து இந்த ரேடியோகிராஃபர் வந்து 2 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். டிப்ளமா இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி. இப்போ ரேடியோ தெரப்பி டெக்னீஷியன் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. அதில் வந்து டிகிரி அண்ட் டிப்ளமா 2 பேருமே வந்து இது பண்ணலாம், போட்டிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் ரேடியோகிராஃபரில் வந்து அப்படி எதுவும் இல்லை. இந்த டிஆர்டிடி முடித்தவங்க மட்டுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் 2024க்குள்ளர இந்த 3645 வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே காத்திருப்போம். இது மாதிரியான எம்ஆர்பி ஜாப்ஸ் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.